الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்கு அவன் மாத்திரமே தகுதியானவன் என்று சாட்சி கூறியதோடு அவனால் அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அடியார் திருத்தூதர் என்று சாட்சி கூறுகிறேன். புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை வணங்கப்படுவதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு தான் துன்யாவுடைய ஆகிராவுடைய நலவுகள் கிடைக்கும். இந்த உலகத்தை படைத்தது அல்லாஹ். அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கிறான். பியதிஹில் முல்க், அவன் கைவசமே எல்லா அம்சங்களும் இருக்கின்றது. இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்தையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கிறது. ஃபஆலு லிமா யுரீத், அல்லாஹ் எவைகளை நாடுகிறானோ அவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா உலகத்தில் நடாத்திக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னால் மனிதர்களுடைய அறிவு, ஆற்றல், பதவி, தகமை எதுவுமே தாக்கு பிடிக்க முடியாது. முழு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா அவன் விரும்புகிற பிரகாரம் நடாத்தி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நலவு, கெடுதி இவை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. ஆனால் மனிதர்களுக்கு சோதனை ஏற்படும். அந்த சோதனை நல்லோர்கள் கெட்டோர்கள் அனைவருக்கும் உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். சோதனைகள் முஃமின்களுக்கு ஏற்படும். ஆனால் அந்த முஃமினுக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகளை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஏனென்றால் இந்த அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அவனுக்கு சாதகமாக இருக்கிறது. இன் அஸாபத்து ஸர்ரா, நல்லவைகள் ஏற்பட்டால், சந்தோஷத்துக்குரியவை ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடந்து கொள்கிறான். வை அஸாபத்து ஸர்ரா, அவனுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத நிகழ்வுகள் ஏற்பட்டால் பொறுமையாகவும் அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய கூலியை எதிர்பார்க்கிறான். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனை ஏற்பட்டால் அந்த சோதனையின் முடிவு
நல்ல மக்களுக்கு இருந்ததை விட சிறப்பான ஒரு காலமாக, கெட்டவனாக இருந்தால் அவனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் ஒரு நாளை விட மறுநாள் மிக மோசமானதாக, கை சேதத்துக்குரியதாக. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைகள் ஏற்பட்டால் முஃமின்களிடம் இருக்க வேண்டிய பண்பு, அல்லாஹ் தந்த நியாமத்துகளை மறந்து விடாமல், அல்லாஹ் தந்த நியாமத்துகளை அதனை புகழ்ந்து அந்த நியாமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ் தந்த ஏற்படுத்திய சோதனைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறார். ஒரு முஃமின் இருக்க வேண்டிய பண்பு அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த பண்பு. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்கினார். அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தீனை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தீனை உலகிற்கு வியாபிக்க செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நபி மக்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்டவர். அந்த காலத்தில் அவருடைய பேச்சை கேட்டு வழிபடுவது மக்கள் மீது கடமை. அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தார், செல்வ செழிப்பை கொடுத்தார், அழகு நிறைந்த மனைவிமார்களை கொடுத்தார், மிகவும் இலாபம் ஈட்டக்கூடிய தொழில் வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். காலம் செல்கையில் அல்லாஹ் தஆலா அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நோயை ஏற்படுத்தினார். அந்த நோய் அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோலுக்கும் சதைக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு நோய். இந்த நோயினால் அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவித்தார்கள், துடித்தார்கள், கதறினார்கள். எந்த அளவு என்றால் அந்த நோய்க்கு வைத்தியம் செய்வதற்கு பல முயற்சிகளை செய்தார்கள். அந்த நோய்க்கு வைத்தியம் செய்வதற்கு பல தியாகங்களை செய்தார்கள். வைத்தியர்களுக்கு கூலியாக தன்னுடைய செல்வத்தையே கொடுத்து கரைத்தார். இமாம் காசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த நோயினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த சொத்துக்களை இழந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய்க்கு வைத்தியம் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை ஒவ்வொன்றாக இழந்தார். தன்னிடம் இருந்த ஆட்டு மந்தைகளை இழந்தார், ஒட்டக பட்டிகளை இழந்தார். இவை அனைத்தையும் விற்று 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 வைத்தியம் செய்தார். ஆனால் வைத்தியம் கைகூடவில்லை. இறுதியாக அவரிடம் இருந்த வீடு வாசல்கள் எல்லாம் அந்த வைத்தியத்திற்காக முடித்து போய்விட்டது. மனைவிமார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிளற ஆரம்பித்தார்கள். இவரோடு இருந்தால் இதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய பசியை கூட தீர்க்க முடியாமல் போய்விடும் என்ற பயத்தில் மனைவிமார்கள் தலாக் எடுத்துக் கொண்டு பிரிந்து செல்ல ஆரம்பித்தார்கள். ஒரே ஒரு மனைவி இருந்தார். அந்த மனைவி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்து இறுதி நேரம் வரைக்கும் வைத்தியத்தில் கைப்படுத்திக் கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு என்றால் வைத்தியம் செய்வதற்கு பணம் கிடையாது, விற்பதற்கு கால்நடைகள் கிடையாது, எதுவுமே இல்லை. இறுதியாக அந்த பெண் தன்னுடைய தலையில் இருந்த அந்த கூந்தலை வெட்டி அதை ஒருவருக்கு விற்று அந்த பணத்தை எடுத்து தன்னுடைய கணவருக்கு வைத்தியம் செய்தார். இந்த நேரத்தில் மக்கள் வந்து அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அய்யூப் நீங்கள் ஒரு நபி, அல்லாஹ்வுக்கு நேசமான ஒருவர், நீங்கள் கையை ஏந்தி அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அல்லாஹ்வுடைய சோதனையை நீக்கி விடுவார். அல்லாஹ்வுடைய துஆவை தட்டிவிட மாட்டான். கையேந்துங்கள் அய்யூப். அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு காலமும் ஆரோக்கியத்தை தந்தான், செல்வத்தை தந்தான், மனைவியை தந்தான், பொருளாதாரத்தை தந்தான். இந்த ஒரு சிறிய நிகழ்வு ஏற்பட்டதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் கேட்பதற்கு கூச்சமாக இருக்கிறது, எனக்கு வெட்கமாக இருக்கிறது. மேலான சோதனைகளே, சோதனை ஏற்பட்டது 18 வருடம். ஆனால் அல்லாஹ்வை மறக்கவில்லை, புலம்பவில்லை, அவதூறு சொல்லவில்லை, அல்லாஹ் தந்த நியாமத்தை புறக்கணித்து பேசவில்லை. ஆனால் நாம்
ஒரு சிறு சிறு சிரமங்கள் ஏற்பட்டு விட்டாலே அல்லாஹ்வை மறந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து, குர்ஆன் ஹதீஸை மறந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக இன்று நாம் மாறி இருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சம்பவத்திற்கு பெற வேண்டிய பாடம், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தந்த நியமத்தை மறந்துவிடக் கூடாது. அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்க வேண்டும். எப்போது மனிதன் அல்லாஹ் தந்த நியமத்தை மறந்து பேச ஆரம்பிக்கிறானோ, அல்லாஹ் தஆலா சொல்றான், வகான அம்ருன் ஃபுர்தா, நாங்கள் அவருடைய பிரச்சனையை பன்மடங்காக ஆக்குவோம். 2 லட்சம் ரூபாய் கடனாளி அல்லாஹ்வை மறந்து பேசினால் காலம் செல்கையில் இதை விடவும் பல தொகைக்கு கடனாளியாக மாறுவார். ஒரு நோயோடு இருந்தவர் அல்லாஹ்வை மறந்து பேசினால் பல நோய்களுக்கு சொந்தக்காரனாக மாறுவார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு சோதனை ஏற்பட்டால், நமக்கு சிரமம் ஏற்பட்டால் நம்முடைய முழு கவனமும் அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும். உலகத்தில் யாருடைய பேச்சுக்கு நாங்கள் அடிமையாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதா, சிரமம் ஏற்படுகிறதா, கவலையில் கதறுகிறோமா, அல்லாஹ் இதற்குரிய தீர்வை எவ்வாறு வைத்திருக்கிறார். நமக்கு இந்த சோதனை ஏற்படுத்திய அல்லாஹ், அதற்கான தீர்வும் அல்லாஹ்விடமே இருக்கும். அவனிடமே நாங்கள் அதனை பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவில் சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த ஹதீஸ் இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னால்தான் மிக பொருத்தமாக மக்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வார் என்று நினைக்கிறேன். இருந்த போதிலும் இந்த ஹதீஸை சிலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கமாகவும் இருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதஸ்மஉன்ன, கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது நீங்கள் சில நிகழ்வுகளை கேள்விப்படுவீர்கள். உங்களுடைய மூதாதையர்கள் அனுபவிக்காத நோய் உங்களுக்கு வரும். உங்களுடைய மூதாதையர்கள் காணாத அனர்த்தங்கள் ஏற்படும். எவ்வாறு என்றால், உங்களுடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் கேள்விப்படாத நோய் நொம்பலம், இன அழிவு, இரத்த உயிர் பணி, இவைகளெல்லாம் நீங்கள் காண்பீர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அனர்த்தங்கள், இந்த சேதங்கள் ஏற்படுவதற்கு காரணம் 12 காரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொடர் ஹதீஸில் சொல்லி காட்டினார். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதத்துகிலல் ஃபை, இந்த சமூகத்தில் அனர்த்தங்கள் ஏற்படுமாக இருந்தால், உங்களுடைய மூதாதையர்கள் கேள்விப்படாத நிகழ்வுகள் ஏற்படுவதாக இருந்தால், இந்த காரணத்தை சொல்லி காட்டினார்கள். இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டால் உங்களுக்கு அனர்த்தங்கள் ஏற்படும், நிலநடுக்கம் உண்டாகும், வானத்தில் கல்மழை பொழியும், பூமி உங்களை சுழிவாங்கும், மனிதர்களாக இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளங்கள் நாய், பன்றி, குரங்கை விட கேவலமானதாக பண்புகட்ட மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது காரணம், இதத்துகிலல் ஃபை துவனா, கனிமத்துடைய பொருட்கள் பொதுவோக்கு செய்யப்படுமாக இருந்தால், அதாவது பொது சொத்துக்கள் பராமுகமாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்ப்பார்கள். பள்ளிவாசலாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், வீதிகளாக இருக்கலாம், பூங்காவனமாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக இருக்கலாம், பேருந்து நிலையங்களாக இருக்கலாம். ஒரு பொது பயன்பாட்டிற்கு வைக்கப்பட்ட பொருள் எல்லா மக்களுக்கும் சொந்தமான ஒரு பொதுவான ஒன்றை மக்கள் முறை தவறாக பயன்படுத்தினால் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்ப்பார்கள். வீதிகளிலே குப்பைகளை கொட்டுகிறோம். வீதி என்பது ஒரு பொது சொத்து. இது முறை தவறாக இன்று பயன்படுத்தப்படுகிறது. தான் உண்டு கழிந்தவைகள், தன்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத கழிவுகளை எல்லாம் யாரோ அவருடைய வீட்டு முற்றத்தை வீசிவிட்டு செல்கிறோம். சந்துகள் பொந்துகளில் எல்லாம் இன்று நம்முடைய வீட்டினுடைய கழிவுகளை பொது இடங்களில் நாங்கள் தூக்கி வீசிவிட்டு செல்கிறோம். இப்படியான சமூகம் உருவானால் அல்லாஹ்வுடைய தண்டனை ஏற்படும். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் அமானத்து மக்ரமா, ஒருவரும் அமானிதம் பேணப்படாது.
ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்திருப்பார், அமானிதத்தை பேண மாட்டார். அவர் வேண்டுமென்றால் வந்து எடுத்து விட்டு செல்லட்டும், அவர் வேண்டுமென்றால் வந்து பாதுகாக்கட்டும். ஒருவரிடம் பொருள் கொடுக்கப்பட்டால், ஒரு விடயம் ஒப்படைக்கப்பட்டால் அமானித தன்மையோடு நடக்க மாட்டார். எந்த அளவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு ரகசியத்தை ஒரு மனிதனிடம் அமானிதமாக சொல்லியிருப்பார். உத்தமன் போன்ற எல்லாத்தையும் கேட்பார். ஆனால் இவர் ரகசியமாக அமானிதமாக சொல்லி வைத்த விடயத்தை 4 பேருக்கு மத்தியில் கூவித்திருவார். மக்களுக்கு மத்தியில் அவர் சொன்ன அமானிதத்தை 2 பேருக்கு மத்தியில் மூட்டி விடுவார். அமானிதத்தை பேண மாட்டார். மக்களிடம் அமானிதத்தன்மை இல்லாமல் போனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்க்கிறீர்கள். மேலான சகோதரர்களே, 3வது காரணம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வஸகாத்து மத்லபா, ஜகாத்தை கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் மனம் வந்து கொடுக்க மாட்டார்கள். நான் உழைக்க வேண்டும், நான் ஆடை அணிய வேண்டும், நான் பெரிய வாகனத்தில் இருக்க வேண்டும், நான் மாடாமாடி வீட்டில் வசிக்க வேண்டும். ஆனால் ஜகாத்தை கொடுப்பதற்கு உள்ளம் உருகி போயிடும். ஏழை எளியவர்களுக்கு செலவழிப்பதற்கு உள்ளத்தை கஷ்டமாக இருக்கும். அனாதைகளுக்கு செலவழிப்பதற்கு உள்ளம் இடம் கொடுக்காது. நல்லவைகளில் பங்கெடுக்க உள்ளம் இடம் கொடுக்காது. செல்வந்தர்களுடைய உள்ளம் விருகி போயிருக்கும். 4வது காரணம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதுதான் சமூகத்தில் மனித காணப்படும் நவீன காலத்தில் வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தீன் புறந்தள்ளப்பட்டு ஏழைகள் கல்விகளாக உருவாகும். அல்லாஹ்வுடைய தீன் மார்க்கம் இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அவைகளை நாம் புறந்தள்ளிவிட்டு உலகத்தினுடைய படிப்புக்காக மக்கள் அலைமோதுவார். மார்க்கம் சொல்கிறது தேவையான இல்மை, அறிவை கற்றுக்கொள்வது இபாதத். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வியின் உயர்வை அடைவது மார்க்கம் சொல்கிறது இபாதத். ஆனால் மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு மார்க்கத்தினுடைய கடமைகளை உதாசீனம் செய்துவிட்டு கல்வியை தேடக்கூடிய சமூகம் உருவானால் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்க்கிறது. மேலான சகோதரர்களே, இன்று கவலையான விடயம், குர்ஆன் ஓத தெரியாத பிள்ளைக்கு 5ஆம் வகுப்பு அடைந்து விட்டால் அவன் ஓதி முடித்தோ இல்லையோ குர்ஆன் தேவையுள்ளவனுக்கு படிப்புக்கு இறங்கி 5 நேரம் தொகை பாடா போகிறது. உம்மா வாப்பா நிலைமை கவலையே இல்லை. நீ ஓயலில் பாஸ் ஆக வேண்டும், நீ ஏழில் பாஸ் ஆக வேண்டும், நீ பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும். மகனே, நீ 5 நேர தொகையை பாடாக்கி நோம்ப விடு, பள்ளி பக்கத்துக்கு போகாத, பண்பாடை கற்றுக்கொள்ளாத, நீ என்ன வேண்டுமானாலும் சரி, ஆனால் நீ ஓயலில் பாஸ் ஆக வேண்டும், ஏழில் பாஸ் ஆக வேண்டும். வேண்டியதை உம்மா வாப்பா இதில் மிகப்பெரிய பொறுப்போக்கு. மகன் தொலைப்போடாவிட்டால் கோபம் வருவதில்லை, டியூஷனுக்கு போகாவிட்டா நெற்றி சுருங்குது, கடுகடுப்பாகிறாங்க. மேலான சோழர்களே, அல்லாஹ்வுடைய தீனை விட உலகத்தினுடைய முன்னேற்றம் பெரிதாக வருகிறது. அல்லாஹ்வுடைய தீனை விட, தொழுகையை விட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை விட ஏதேதோ கலைகள் பெரிதாக வருகிறது. நடக்கிறதா இல்லையா? ரமதானுடைய மாதம் பள்ளியில் தராவீஹ் தொழுகை நடக்கிறது. நம்முடைய பெண் யுவதிகளை வைத்துக் கொண்டு சிலர்கள் தராவீஹுடைய நேரத்தில் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கமே இந்த நோன்புடைய காலம் அவர்கள் சுதந்திரமாக நோன்பை நோக்கட்டும் விடுமுறை அளிக்கிறது. ஆனால் நம்முடைய சமூகத்தில் தொழிலுக்காக, பணத்திற்காக இன்று வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள். தராவீஹுடைய தொழுகை வாலிபர்கள் எங்கே கற்கின்றார்கள்? நோன்பு 27க்கும் கூட இல்லை, ரமதான் பக்கத்துக்கும் வரவில்லை. ஏதோ அக்கா காலம் செல்கையில் மாணவர்கள் பள்ளியோடு தொடர்பில்லாமல் நோன்புக்காக வருவார்கள். ஆனால் அந்த காட்சியை கூட இன்று சிலர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தயவாக சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரல்ல. விவாதத்துக்கு வருகிறார்கள், சட்டத்தை பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முன்னால் உங்களுடைய சட்டங்கள் நியாயமா? மேலான சகோதரர்களே, பெண் பிள்ளைகள் கல்விக்காக போகிறார்கள், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால்
யாராவது யோசிக்கிறார்களா? என்னுடைய பெண் பிள்ளை எங்கே செல்கிறார், யாரோடு பயணிக்கிறார், அவருடைய தொடர்பாடுகள் எங்கே இருக்கிறது, அவருக்கும் யாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் நீ படிக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம் குலத்தில் நாங்கள் காலமாக முஸ்லிம் ஊராக வகித்து வருகிறோம். பரம்பரை முஸ்லிமாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய முஸ்லிம் வாலிப சகோதரிகளுக்கு அந்நிய சகோதரர்களோடு காதல் தொடர்பு இருக்கிறது. நம்ப முடியுமா? சமீபத்தில் ஒரு பயணத்தில் நம்முடைய ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி பயணிக்கிறார். அந்நிய சகோதரன் வாழக்கூடிய பிரதேசத்தில் இருந்து ஒரு ஆண் வருகிறார். இங்கிருந்து அவர் போகும்போது பக்கத்தோட சீட்டை பிடித்துக் கொண்டு போகிறார். பார்த்தால் அந்த வாலிபன், அந்த அந்நிய சகோதரன் அதே இடத்தில் ஒரு பக்கத்தில் அருகில் உட்கார்ந்து பயணம் செய்கிறார். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை போட்டு அவர் நடந்து கொள்கிறார். எங்கே செல்கிறார்கள்? இந்த திசையில் உள்ள ஒரு திரைப்பட தியேட்டருக்கு போகிறார். இதை பாப்பாவிடம் சென்றபோது பாப்பாவுக்கு நம்ப முடியவில்லை. தன்னுடைய மகன் உத்தமன் என்று சொல்கிறார். வேளாண் சகோதரர்களே, அதனுடைய விபரீதத்தை தற்போது அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். மகன் நம்பியிருந்தால் அல்லாஹ்வுடைய தீனை துச்சமாக மதித்தால் மகனுக்கு உம்மா விளங்குதில்லை, பாப்பா விளங்குதில்லை, குடும்பம் விளங்குதில்லை, இரத்த பந்தம் விளங்குதில்லை. எங்கே இருக்கிறான்? தீனை விட்டு புறக்கணித்தான், அல்லாஹ்வுடைய தீனை உதாசீனமாக நினைத்தான், தண்டனை எதிர்பார்ப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக ஒரு மனிதன் 10 மாதம் சுமந்தி பெற்றெடுத்து தாய திருமணத்துக்கு பின்னால் வரல. தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக உம்மா பாப்பாவுடைய அன்பு இழந்துவார். உம்மாவை அநியாயம் செய்வான். உம்மாவுக்கு கவலை கஷ்டத்தை கொள்வது செய்வான். உம்மாவை பார்க்க இல்ல, மனைவியுடைய பேச்சுக்கு கீழால் இருக்கிறார். உம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கிற மகனுக்கு துப்பில்லை. வெள்ளத்துல தாண்டி இருக்கிறாங்க. இவர் அங்கே இங்கேயும் டீஷர்ட் அள்ளி குடிக்கிறார், டீக்கப் வாங்கி கொடுக்கிறார். உம்மா வாப்பா யாரோ ஒருத்தர கையால வெள்ளத்துல ஒரு பார்சல் வாங்கி சாப்பிடுறார். உங்களோட மாமியார் சொன்னா அல்லாஹ் அக்பர், மிகப்பெரிய செல்வந்தர், நல்ல கௌரவமான மனிதர், ஊர்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறார், பெரிய ஒரு மகனாக போட்டப்படுகிறார். உம்மா வாப்பாவோட தொடர்பு இல்லை. மனைவியுடைய பேச்சை கேட்டு தாய் தகப்பனுக்கு அநியாயம் செஞ்சா அல்லாஹ் தண்டனை அளிப்பார். வாதினா சதீகா, நண்பர்களின் நெருக்கத்தை பேணி பாப்பாவை துச்சமாக மதித்தார். அன்பார்ந்த வாலிபர்களே, வாலிபத்தை அடைந்து விட்டால் பாப்பாவுடைய பேச்சு பெரிதாக விளங்குவதில்லை, அவங்களுடைய பேச்சுக்கு காது கொடுக்கறதில்லை. நண்பர்களோடு உல்லாசமாக பயணிக்கணும். உம்மா வாப்பாவுடைய பேச்சுக்கு மரியாதை. அடுத்த காரணம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வல்லாஹத்தில் அஸ்வாதுல் மசாஜி, பள்ளி வாசல்களில் வளர்ப்போம் கொள்ளப்படாது. பள்ளியில ஊர்வலாய் வருவாங்க, அரசியல் செய்வாங்க, சுய லாபத்துக்காக பள்ளியை நடத்துவாங்க. இப்படியாப்பட்ட பள்ளியினுடைய ஒழுக்கங்கள் பேணப்படாமல் போனால் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்ப்பார். அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஸாதல் கபீரா ஃபாஸிபுஹும், ஒரு கூட்டத்தின் தலைவனாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தான வாழ்க்கை இல்லாத ஒருத்தன் தலைவனாக வருவான். பாவி வருவான். அவருக்கு தொழுகையே இல்லை, அவருக்கு நோன்பே இல்லை, ஜகாத்தை கொடுக்கிறதும் இல்லை, ஹஜ்ஜுக்கு போனதே இல்லை. ஆனால் இவர்களுடைய கைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். தலைவர்களாக இவர்கள் மாறினான் அல்லாஹ்வுடைய தண்டனை ஏற்படும். அடுத்த காரணம் சொன்னார்கள், வகான ஸஈபுல் கௌமி அர்தலஹு, ஒரு சமூகத்தில் உள்ள ஒருவர் அவர் மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக நடக்கிறா இல்லையா? ஒரு சமூகத்தில் உள்ளவர் அவர்தான் உத்தமன், மற்ற எல்லோரும் குற்றவாளி. மற்றவருடைய குறைகளை துருவி ஆராய்வார். பேஸ்புக்ல ஒரு வீரன், யூடியூப்ல ஒரு வீரன், வாட்ஸ்அப்ல ஒரு வீரன், மற்றவண்ட வானத்துல கையெழுப்பார். தண்ட வண்டா வானங்கள் எல்லாம் தண்டாவானத்துக்கு வரும் வரைக்கும் அவரை உத்தமர் தான். அவரிடத்திலே 1000 ஊழல்கள் குறைகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு மற்றவனுடைய குறையை சுரண்டுவார். அவனுடைய வானத்தில் கையடிப்பார். உலகம் முழுக்க அவன் செய்த தவறை பரப்புவார்.
ஒரு சமூகத்தில் அந்த சமூகத்தை விமர்சிக்கக்கூடிய ஒருவனாக ஆகப்பெரிய ஊழல்வாதி உருவாகுவான். இப்படி அவருடைய சமூகம் உருவானால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருப்பார்கள். அடுத்த சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஉக்ரிம ரஜுல் மகாபத ஷரி, அதிகாரியுடைய துஷ்பிரயோகம் இருக்கும். அவரோடு நாங்க சேர்ந்து போக வேண்டாம், எங்களை பழிச்சிருவாரு. அவரை கொஞ்சம் நாங்க முற்படுத்த வேண்டாம், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டாம், இந்த விழாவுக்கு அவரை கூப்பிட வேண்டாம், அவரை பிரச்சனை உண்டாக்கிடுவாரு. ஒரு மனிதனுடைய அதிகாரம் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருப்பார்கள். அடுத்த காரணம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வதஹரத்தில் தைனா, பெண்கள் பாடகிகளாக மாறுவார்கள். பெண்கள் பாடகிகளாக மாறுவார்கள். பெண்களுடைய குரல்கள் அந்நிய ஆண்களுக்கு போவதை விரும்புவார்கள். ஆடை கலையவும் தயார், குரலை காட்டவும் தயார், ஒன்னியமாக பழகுவார்கள். இது நடக்குதா இல்லையா? அந்நிய சமூகத்தினால் இயற்றப்பட்ட சினிமா பாடல்களுக்கு நம்முடைய முஸ்லிம் சகோதரிகள் இன்று அந்நியாக இருக்கிறார்கள். அந்நியனுடைய பாட்டுக்கு இவர்கள் வாயசைத்து தாளமிடுகிறார்கள். இன்று சமூகத்தில் இது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறி இருக்கிறது. எனக்கு மேலே இடம் கிடைக்க வேண்டும், என்னுடைய குரலை 4 பேர் கேட்க வேண்டும், என்னுடைய திறமையை 4 ஆண்கள் பார்க்க வேண்டும். இந்த மனநிலைமை உள்ள பெண்கள் உருவாகிவிட்டார். மார்க்கத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தீனை புறம் தள்ளி விட்டு குர்ஆன் ஹதீஸை மறந்து இந்த சமூகத்தில் தன்னுடைய பாடலை வெளிப்படுத்தக்கூடிய பெண்கள் உருவானால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருப்பார்கள். அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் மஆசிப், இசை சர்வசாதாரணமாக மாறும். இசை சர்வசாதாரணமாக மாறும். ஒருவருக்கு இசை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. பயணம் போவதாக இருந்தாலும் அவருக்கு இசை வேண்டும், வீட்டில் வேலை செய்வதாக இருந்தாலும் அவருக்கு இசை வேண்டும். இசை கேட்காமல் அவருடைய உடல் இயங்காது. இசை சர்வசாதாரணமாக மாறும். இன்று நம்முடைய ஊரில், நம்முடைய முஸ்லிம் பகுதிகளில் சிலர்கள் அவருடைய வாலிப கூட்டங்களோடு ஒன்று சேர்ந்து இசை கச்சேரிகளை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். திருமண வைபவங்களில் இசை கச்சேரிகள் நடாத்தப்படுகிறது. அந்நிய சமூகத்தில் வெளியூர்களில் கண்ட காட்சியை இப்போது நாம் நம்முடைய முஸ்லிம் ஊருக்குள்ளால் காண்கிறோம். இதனை நியாயப்படுத்துவது 1000 பேர் இருக்கிறார்கள். இதனை தடுப்பதற்கோ அன்பால் அதனை அணைப்பதற்கோ யாரும் தயாரில்லை. மேலான சகோதரர்களே, இசை சர்வசாதாரணம். இசை இல்லாமலுக்கு வாழ முடியாது. இப்படியாப்பட்ட மக்கள் உருவானால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருப்பார்கள். அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷுரிபத்தில் குமூர், போதை வஸ்து மதுபானம் சரளமாக காணப்படும். சர்வசாதாரணமாக போதை வஸ்து பாதிப்பார்கள். சிறியோர்கள், பெரியோர்கள், முதியோர்கள் எல்லோரும் போதை வஸ்துக்கு அடிமையாக இருப்பார்கள். இப்படியாப்பட்ட சமூகம் உருவானால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருப்பார்கள். பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவன் அத்தையாத்து தெரியாது, வஜ்ஜத்து தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது, ஆனால் உள்ள எல்லா போதை வஸ்துவும் தெரியும். எங்க வாங்குற, எங்க குடுக்கிற, யார் தார எல்லாமே தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் தெரியாது. போதை வஸ்துவோட சமூகம் சீரழிந்து கொண்டு போகிறது. ஏன் இந்த சீரழிவு? பிள்ளைகளை பெற்றார்கள், பள்ளிவாசல் கொண்டு வந்து சேர்த்தார்களா? நாடு உபதேசம் கேட்பதற்கு இடமளித்தார்களா? ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு தன்னுடைய பிள்ளைகள் அழைத்து கொண்டு வந்தார்களா? அதான் சொல்லியும் தன்னுடைய பிள்ளை வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் உம்மா அப்பாவுக்கு கோபம் வருகிறதா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சமூகம் பள்ளிவாசலின் நேரத்தை கழிக்கவில்லையோ அந்த சமூகம் ஊழலில் இருப்பார்கள், சிறைச்சாலைகளில் இருப்பார்கள், தேவையில்லாத வீணான இடங்களில் இருப்பார்கள். ஒருவருடைய தொடர்பு பள்ளிவாசல் இருந்தால் ஏதோ அவர் பாதுகாக்கப்படுவார். அடுத்த நாள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் வலஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மா அவ்வலஹா, இந்த சமூகத்தில் வாழ்பவர்கள் முன்னால் வாழ்ந்த சமூகத்தினுடைய பண்பாடுகளை, பழக்கத்தை கேவலமாக கருதுவார்கள். அதனை ஒரு குறை கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள். சிலர்களுக்கு சிரிப்பு வருகிறது. எதை சொன்னார் என்றால், நான் ஒரு நாளும் எந்த மாமியாவை பார்த்ததில்லை, எந்த மாமியா இந்த கண்ணுக்கு முன்னால் நின்றதில்லை என்று சொன்னால் சிலர்களுக்கு சிரிப்பு.
சிலர்களுக்கு கொச்சை கண்ணோட்டம். வேளாண் சோழர்களே, முன்னால் வாழ்ந்தவர்கள் பண்பாடை காட்டினார்கள், முன்னால் வாழ்ந்தவர்கள் மிக மார்க்கத்தின் நெறிமுறைகளை பேசினார்கள். ஆனால் ஏலாது தொப்பி போட தயக்கம். ஏன்? முன்னோர்கள் போட்டார்கள் அல்லவா? 1950ஆம் ஆண்டில் ஒரு தொப்பிக்காக வேண்டி முஸ்லிம்கள் செய்த புரட்சியை வரலாறு சொல்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க எவ்வளவு சிரமப்பட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் தொப்பி அணிவதை கேவலமாக பார்க்கிறார்கள். திருமண வைபவத்தில் மணமகனிடம் ஒரு தொப்பி போட்டாக இருக்கும், அவருக்கு விளங்குதில்லை. இது பெஷன் இல்லை என்றால் முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு பெஷன் தெரியாது சொல்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட தவறுகள் நடக்குமாக இருந்தால், இப்படியாப்பட்ட அம்சங்கள் உலகத்தில் அரங்கேறுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை பாருங்கள். குறிப்பாக 5 தண்டனைகளை சொன்னார்கள். முதலாவது தண்டனை ரீஹன் அம்ரா, புயல் உங்களை வந்து தாக்கும். புயல் உங்களுக்கு வரும், உங்களுடைய வீடுகளை உடைத்து செல்லும். நீங்கள் அழகு பார்த்து கட்டி கட்டி காத்த உங்களுடைய வீடுகள் எல்லாம் பறந்து சென்று விடும். உங்களுக்கு அல்லாஹ் புயல் காற்றை அனுப்புவார். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜல்சலா, நிலநடுக்கம் உண்டாகும். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமான விடயங்கள் பூமிக்கு மேல நடந்தால் நிலநடுக்கம் உண்டாகும். மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்பா, பூமி உங்களை சுடி வாங்கும். பூமியை அப்படியே உங்களுடைய சொத்துக்களோடு குடும்பங்களோடு நீங்கள் பாவியாக மாறினால் பூமி உங்களை சுடி வாங்கும். அடுத்த காலம் சொன்னார்கள் மஸ்ஹா, உங்களுடைய நீங்கள் மனித தோற்றத்தில் இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளங்கள் நாய், பன்றி, கழுதை, குரங்கை விட கேவலமானதாக உங்களுடைய உள்ளம் மாறும் என்று இமாம் திருமதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதப்படுகிறார்கள். அடுத்த தண்டனை சொன்னார்கள், வானத்தில் இருந்து மழை பொழியாது, கல்மழை உங்களுக்கு பொழியும். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டால் தௌபா செய்யுங்கள், திரும்புங்கள், அல்லாஹ்வின் பக்கமுடைய திசைகளை திருப்புங்கள், தௌபா இஸ்திக்பாரில் ஈடுபடுங்கள், அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுகிறார். இல்லை என்றால் நீங்கள் விஜயநாதம் செய்வீர்கள், நாங்கள் நினைத்ததை செய்வோம், நாங்கள் மார்க்கத்தை பின்பற்ற மாட்டோம் என்று யாராவது இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மணி கோர்வையில் அதனுடைய நூல் அறுத்ததற்கு பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக மணிகள் விடுவதை போல நாளாந்தம் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ்வுடைய சோதனை இருப்பார் என்று சொன்னார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்டில் அர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, நாங்களும் இந்த நிலைமையை தொடர்புமாக இருந்தால் நமக்கும் அழிவு ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே வாழ்வின் காலம் குறைவானது. நம்முடைய வாழ்வை வளமாக்க, நம்முடைய வாழ்வை சிறப்பாக்க, நம்முடைய வாழ்வை மனமாக்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், தௌபா இஸ்திக்பாரில் ஈடுபடுவோம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், நாம் செய்த தவறுகளுக்காக எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வோம். அத்தோடு நாம் நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய விடயத்திலும் முக்கிய கவனம் செலுத்தி அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்ல புரிவானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயா, யா அல்லாஹ், எங்கள் தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிப்பாயா, யா அல்லாஹ், நாங்கள் நிலைமை கொடுத்தவர்கள் காரணமாக இருந்தவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களை கபூல் செய்வாயா. எந்தெந்த பெற்றார்கள் நாம் குரானியாக விட்டார்களோ அவர்களை சுவர்க்கவாதிகள் ஆக்கிவியா அல்லாஹ், இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்து விடுவாயா. யா அல்லாஹ், நாம் என் தாய் தகப்பனுடைய விடயத்தில் குறை செய்து விட்டோம் யா அல்லாஹ், அதை சீராகவும் செழிப்பாகவும் முன்னெடுப்பதற்கு உதவி செஞ்சு விடுவாயா. யா அல்லாஹ், அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ வெற்றி விமோசனத்தை கொடுப்பாயா. யா அல்லாஹ், அவர்களுக்கு இருந்ததை விட மிக சிறப்பான நிலைமை ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ், குர்ஆன் ஹதீஸை கேட்கிறோம் யா அல்லாஹ், உள்ள விடம் தெரிதலை யா அல்லாஹ், பாவத்துடைய சூழலை யா அல்லாஹ், அதை உள்ளத்தை வெளிச்சமாக்கி யா அல்லாஹ், குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் வாழ்வதற்கு உதவி செஞ்சு யா அல்லாஹ், நம்முடைய கோப பார்வையை அழிச்சாதே யா அல்லாஹ், எங்களை தண்டிச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ உன் ரஹ்மத்தை கொண்டு எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.